ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். அகைன் ஹெல்மெட் மிஸ் பண்ணிட்டேன். ஹெல்மெட் மிஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஈஸியான விஷயமா இருக்குது சென்னையை பொறுத்தவரை. ஏன்னா நான் வந்து எங்கே போனாலுமே சேஃப்டியாக எடுத்து வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நான் அந்த லாக்லாம் போட மாட்டேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து மாலில் படம் பார்க்க போகும்போதுலாம் நான் அப்படியே ஹெல்மெட் வச்சு நான் போயிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் விஆர் மால் போனப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆப்போசிட்டில் பார்க்கிங் இருந்தது. நான் என்ன நினச்சேன், இது அவங்களோட பார்க்கிங் நினச்சிக்கிட்டு நான் அங்கே போய் நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு நான் வெயிட் பண்ண கூட இல்லை, அப்படியே வாங்கி வச்சு நான் உள்ள படம் பார்க்க போயிட்டேன். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்லிப் எடுத்து நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓ இது அப்படியா அப்படின்ட்டு. அது என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, உங்கள் உடைமைகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டுட்டான். ஸோ ஓகே, முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போய் அந்த என்னோடய பைக் எடுக்க போனேன். ஸோ அப்போ தான் நினச்சது அப்படியே நடந்தது. ஹெல்மெட் அங்கே இல்லை. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மைக் வச்சுருந்தேன், ஆக்ஷன் கேமுக்குரிய மைக்கும் அதில் இருந்தது. ஸோ அதுவும் காலி. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு 3000 போட்டு ஒரு ஹெல்மெட் வாங்குகிறோம் அப்படின்னு ஒருத்த வந்து 5000 கிட்டே எனக்கு வந்து நேரம் காலி. என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸில் தான் நேரம் அங்கேருந்து கிளம்புனேன். சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல அதை விட எனக்கு வந்து அடுத்து இன்னும் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா, நான் வந்து விஆர் மால்லேருந்து நான் இங்கே மறைமலை கிட்ட வரைக்கும் வரணும், செங்கல்பட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வரணும். என்னடா அவ்வளோ தூரம் எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. 2 இடத்துல எனக்கு செக் பாயிண்ட் இருந்தது. செக் பாயிண்ட் அப்படின்னா 2 இடத்துல போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எப்படா தப்பிக்க போகிறேங்கிறதுல தான் நான் தாட் வந்துகிட்டு இருந்தது. அந்நேரம் ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு ஒரு லாரி வந்து லாரியை சைடில் ஓவர்டேக் பண்ணி வந்தாச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அன்றைக்கி. இப்போது 2-3 டேஸாகவே எனக்கு ஹெல்மெட் கிடையாது. நான் கொஞ்சம் பைக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இங்கே கொஞ்சம் ஊருக்குள்ளே தான் ஓட்டுவேன். ஸோ அதனால் அவுட்ரு ஏற மாட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து தீபாவளிக்கு ஊருக்கு வரேன். ஸோ தீபாவளிக்கு ஊருக்கு வரேன் அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும். அதனால் ஊரில் ஒரு ஹெல்மெட் எனக்கு இருக்குது. கேடிஎம் ஷோரூம்லேருந்து ஒரு ஹெல்மெட் வந்து நான் என் ஊரில் தான் வச்சுருக்கேன். பட் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறது ஒரு ஹெல்மெட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இன்னொன்று, எனக்கு வந்து அந்த ஹெல்மெட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து மைண்ட் வரல. ஏன்னா அது ஃபுல் பிளாக்காக இருக்குது. அது கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ட்ராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிளானிங் இருக்குது. அதனால் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு ஹெல்மெட் இங்கே வாங்கியே ஆகணும். இந்த விழா ஹெல்மெட் வாங்குறதா தான் இருக்கும். ஆக்சுவலி பார்ட் 1 போட்டாச்சு. இது பார்ட் 2. எத்தனை பார்ட் போகுதுன்னு தெரியல ஹெல்மெட்டுக்காக மட்டுமே. ஸோ இதுதான் ஃபைனல் ஹெல்மெட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஏன்னா ஒரு வயர்லாக் ஒரு சேர்த்து வாங்க போகிறேன். வயர்லாக்கு சில சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த விழாக்கு அதை பற்றி தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவோ எதுவுமே கண்டென்ட்டாகவோ எதுவுமே இருக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு நான் ஹெல்மெட் வாங்க போகிற விஷயமாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு போகிறது வாங்குறது அப்படி தான் இருக்கும். பெருசாக ஃபன்னாவோ ஜாலியாகவோ இல்லை ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாவோ இது இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க செலவு பண்ண போகுமா. ஹெல்மெட் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஹெல்மெட் வாங்கிட்டு 2-3 ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ இது கேமரா வந்து ஃபிட் பண்ணுற ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு என்றைக்கு இருந்திருக்கு. அது என்னென்னா, கேமரா ஹெல்மெட் இல்லைங்க. அதனால் ஹெல்மெட்டில் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கேமரா. ஸோ அதனால் நான் போகிறத வந்து வீடியோ எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு எந்த அளவுங்கிறது இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், பைக்கில் ஃபிட் பண்ணி பார்த்தேன். ஃபிட் பண்ணது என்னாச்சு அப்படின்னா, அது வந்து ரொம்ப சேக் ஆகுது, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இல்லை அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன். பட் இல்லை அப்படின்னு என்னோடய ஃபேஸ் அங்கே போய் நான் வாங்குறது, வீட்டுக்கு வர்றது, இதுதான் இருக்கும். ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்சளவு வந்து நான் அதை ஃபிட் பண்ணி ட்ராவல் பண்ணுறதை நான் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும் நான் ஹெல்மெட் வாங்க போகிற இடத்துக்கு. ட்ரை மை பெஸ்ட்டு, ட்ரை பண்ணுறேன்.
அந்த கடைக்கு பக்கத்தில் வந்துட்டேன். அந்த கடை இன்றைக்கி லீவு போல், சண்டேல. ஸோ அதனால் லீவு. இனிமேல் வேறு கடை தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு இந்த கடை தெரியும், அதனால் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வாங்கிடலான்னு பார்த்தேன். ஸோ இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்ட்டையாவது கால் பண்ணி எங்கே வாங்குறது என்ன கேட்டுட்டு கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹெல்மெட் வாங்காமல் வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, பார்த்துருவோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் ஹோட்டல் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எஸ்ஆர்எம் சொல்லி பார்த்தேன். ஓகே, எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்தேன். ஸோ சாப்பாடு உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். டோட்டலாகவே 200 தான் வந்தது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம மழை. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து செம்ம டயர்டு தான் சொல்ல. எத்தனை மணிக்கு? ஒரு 11 மணிக்கு வெளியே போனேன். ஸோ இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 11 சொல்லலாம், 10 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, காலையில் வந்து நான் ஹெல்மெட் வாங்க போனப்போ வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு கடை, ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கடை ஒன்று உண்டு. நான் அதை தேடி தான் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த கடை என்னாச்சுன்னா, எனக்கு சண்டே அப்படிங்கிறனால லீவு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணேன்னு தெரில. அப்புறம் நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வச்சேன், அந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கணும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவன்கிட்ட. அவன் சில பிளேஸ் சொல்லியிருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். ஃப்ரெண்டை பார்க்கறது முதல் போயிட்டேன். அவனை பார்த்ததும் அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 7 கிட்ட தான் நான் அவன் வீட்டில் இருந்து நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹெல்மெட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி போகிறேன். ஸோ எங்கே ஹெல்மெட் வாங்கினேன் அப்படின்னா, துறைப்பாக்கம். அங்கே வந்து ப்ரோ ரைடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப்பு. நல்லா இருந்தது. ஹெல்மெட் எல்லாமே வெரைட்டி சூப்பராக இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபைனலாக ஒன்று தான் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அதை ஒன்று தான் சூஸ் பண்ணேன். இதுதான் அந்த ஹெல்மெட்டு. இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹெல்மெட் வந்து நான் பார்த்துருந்தேன். என்னென்னா எக்ஸாம்கேல ஒன்று பார்த்தேன், ஆக்சர் ஒன்று பார்த்தேன், இன்னொரு ஏதோ ஒன்று பார்த்தேன், வீக்கல் ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து நான் 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் ஒன்று சொல்லிட்டேன். எஸ்எம்கே வந்து வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து ஒரு ஃபைனலாக எனக்கு வந்து எடுத்து காமிச்சார். ஸோ 3மே எனக்கு ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம், பெட்டராக இருந்தால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுக்க சொன்னேன். ஃபைனலாக இதை வெளியே எடுத்தார். எடுத்ததுமே நான் வந்து எந்த இதுவுமே நான் பேசலை, ஆனால் இதை பேக் பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இது பிடிச்சது. ஏன்னா ஒன்று என்னோடய வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரியும் சில விஷயங்கள் இருந்தனால நான் அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அரௌண்ட் ஒரு 2000 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். இது போக சில சேஃப்டி விஷயங்களும் வாங்கினேன். முக்கியமாக அந்த வயர் லாக் வேணும் இல்லையா, ஏன்னா ஹெல்மெட் எங்கே போனாலும் நான் வச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் வயர் லாக் வேணும், அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் க்ளவுஸ் ஒன்று வாங்கினேன். ஏன்னா பழைய க்ளவுஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், அது XXL கொடுத்தாங்க, அது செம்ம லூஸாக இருந்தது. ஸோ அதனால் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரோ ரைடரில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் க்ரிப்பாக நல்லா இருந்தது. ஸோ அது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டோட்டல் வந்து ஒரு 2000க்கு மேலே வந்தது. ஏன்னா நான் நினச்சிட்டு போன பட்ஜெட் ஒன்று, அதோட கம்மியாக வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா தீபாவளிக்கு பட்ஜெட் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் பிளான் போட்டு வச்சுருக்கேன். நான் நினச்சத விட ஒரு 2000 கம்மியாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஹாப்பி தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எப்போயுமே நான் போனேன்னா ஒரு 4000க்கு வந்து நான் பிளான் பண்ணி தான் போனேன். ஹெல்மெட் எடுக்கிறோம், சரி ஓகே 4000க்கு குறையாமல் எடுக்கக்கூடாது நினச்சி தான் போனேன். ஓகே, இது பார்த்ததுமே எனக்கு வேறு ஆப்ஷனே போக தோணலை. ஸோ அதனால் இதே ஃபைனல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டேன்.
ஹெல்மெட் வாங்குற வேலை முடிஞ்சது. நீ வந்துட்டு ஊருக்கு போகணும். அது வந்து இன்னும் 2 நாளில் அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை 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 பை.